எங்கே திறந்துடும். எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்து இல்லாமல் இந்த வீடு அப்படியோ இதாக இருந்தது. ஒருத்தரும் முன் வந்து செய்யவும் இல்லை. எங்களுக்கு விக்னேஸ்வரா மக்கள் ஒன்றியத்தால் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு இவ்வளவு ஒரு இதில் எங்களுக்கு பாதுகாப்பாக எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைல்ஸ் பதிச்சிருக்கு. தனுஷன் வியூ யூடியூப் சேனலை பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அவங்களுடைய வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் அச்சுவேலி தனுஷன். என்ன யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இன்றைய நம்ம அங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கையில் வந்து வடமாகாணத்தில் அச்சுவேலி தெற்கு பிரதேசத்தில் நிற்கிறோம். இந்த காணொலி பார்த்திங்கன்னா மிக மிக வித்தியாசமான ஒரு காணொலியாக இருக்கும். ஒரு வீடு ஒன்று சம்பிரதாயபூர்வமாக நாடாவட்டி திறக்கிற காணொலியாக தான் இந்த காணொலி அமைய போகுது. என்ன விடயம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அமரர் சுபாஷ் அண்ணாண்ட மனைவி கவிதாக்கா வந்து நீண்ட காலமாக இந்த இருக்கிற வீடு வந்து முழுமை பெறாமல் ஒரு அரைவாசியான ஒரு வேலை திட்டத்தோடு இருந்தது. சுபாஷ் அண்ணாண்ட நீண்ட கால நண்பர்கள் வந்து அச்சுவேலி விக்னேஸ்வரா மக்கள் ஒன்றியமாக புலம்பெயர்ந்து பல நாடுகளில் இயங்கி கொண்டு வைக்கணும். அப்போ கவிதாக்கா வந்து இந்த மக்கள் ஒன்றிய உறுப்பினர்கள்ட்ட வந்து ஒரு கோரிக்கை கொண்டு வச்சவா, எனக்கு இந்த முழுமை பெறாத இந்த வீட்டை வந்து நீங்கள் ஃபுல்லாக முடித்து தாங்கோ, சின்ன பிள்ளைகளோட பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி. அப்போ கவிதாக்காண்ட வேண்டுகோளுக்கு நாங்கள் அமரர் சுபாஷ் அண்ணாண்ட நண்பர்கள் வந்து கனடா, சுவிஸ், ஜெர்மன், லண்டன் போன்ற நாடுகளில் வசிக்கிற புலம்பெயர் உறவுகள் எல்லாருமா சேர்ந்து தாங்களாக வந்து நிதி திரட்டி விக்னேஸ்வரா மக்கள் ஒன்றியம் என்ற ஒரு அமைப்பு கூட இந்த நிதியை செலவு செய்து இந்த வீடை வந்து இன்றைக்கு ஒரு பகுதி அளவில் வந்து முழுமை பெற செய்திருக்கணும். இன்னும் சின்ன சின்ன வேலைகள் இருக்குது. இந்த வீடை வந்து அவசரமாக திறக்கிறதுக்கான காரணம் வந்து புலம்பெயர்ந்து சில இந்த வீட்டு திட்டத்தில் பங்களிப்பு செய்த சில உறுப்பினர்மார் வந்து இப்போ தாயகத்தில் விடுமுறையில் வந்து நிற்கிறதால வந்து அவையை கௌரவித்து அவையின் கையிலால் இந்த வீடை வந்து சம்பிரதாயபூர்வமாக திறந்து வைக்கணும். மிச்சம் சின்ன சின்ன இருக்கிற பகுதிகளவான வேலைகளை வந்து முடித்து போட்டு முழுமையாக இன்னும் ஒரு ஓரிரு மாதத்துக்குள்ளே வந்து இந்த வீட்டுக்கான பால் காய்ச்சி சம்பிரதாயபூர்வமாக மிகுதி வேலைகள் வந்து நடைபெறும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புதிய வீடை வந்து நாடாவட்டி திறக்கிற காணொலியை உங்களுக்கு வழங்க உள்ளேன். வேறு உங்கள் காணொலிக்குள் செல்லலாம். அச்சுவேலி தெற்கு வடிவேலு பாஸ்கரன் அவர்களின் ஞாபகார்த்தமாக அச்சுவேலி தெற்கு ஸ்ரீ விக்னேஸ்வரா மக்கள் ஒன்றிய உறுப்பினர்களால் இந்த அன்பளிப்பு வழங்கப்பட்டு அவர்களின் இந்த கட்டி அரைகுறையில் நிறுத்தப்பட்ட இந்த வீடு முழுமை பெறப்பட்டிருக்கிறது என்று அதற்கான திறப்புலா நடைபெற இருக்கின்றது. அதற்கு முன்னதாக வடிவேலு பாஸ்கரன் அவர்களின் ஞாபகார்த்தமாக ஒரு நிமிட அகவணக்கத்தை தெரிந்து கொள்வோம். நிறைவு செய்து கொள்வோம். அச்சுவேலிதற்கு ஸ்ரீ விக்னேஸ்வரா மக்கள் ஒன்றிய உறுப்பினர்களால் பல வகையான நல்வாழ்வு திட்டங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. அந்த வகையிலே பல வன்னி பிரதேசங்களிலும் யாழ் மாவட்டத்திலும் வீடற்று காணப்படுகின்ற வசதி குறைந்த மக்களுக்கு இந்த ஒன்றிய உறுப்பினர்களால் அன்பளிப்புகள் வழங்கப்பட்டு இந்த வீடுகள் கட்டி கொடுக்கப்படுகின்றன. அதே போன்று இந்த டிவ்லா புயலினால் பாதிக்கப்பட்ட வன்னி மக்கள், மலைநாட்டு பிரதேசத்துக்கு இந்த மக்களுக்கு நிவாரண உதவிகளையும் வழங்கியிருக்கின்றார்கள். அதே போன்று இந்த அச்சுவேலித்துக்கு வடிவேலு பாஸ்கரன் அவர்களின் வீடும் ஒன்றிய உறுப்பினர்களால் அன்பளிப்பு வழங்கப்பட்டு அந்த வீடு பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த அச்சுவேலித்துக்கு விக்னேஸ்வரா மக்கள் ஒன்றியத்தினருக்கு உண்மையிலே பாராட்டப்பட வேண்டும். ஏனென்றால் பெரும்பாலான மக்களுக்கு இந்த அன்பளிப்புகள் முழுமையாக சென்றடைகின்றன. அவர்களின் நிர்வாக கட்டமைப்பிலே அந்த அன்பளிப்பு வந்து முழுமையாக அந்த மக்களை, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சென்றடைவது உண்மையை பாராட்டப்பட வேண்டும்.
ஏனைய இடங்களிலே அவ்வாறு இல்லை. ஆனால் இந்த பிரதேசத்திலே காணப்படுற மக்கள் ஒன்றிய உறுப்பினர்கள் தமது முழுமையான பங்களிப்பை வழங்கி இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய, அதாவது மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள், அதே போன்று வீடற்று காணப்படுகின்ற வறிய மக்களுக்கு இந்த தங்களால் ஆன இயன்ற உதவிகளை வழங்கி இந்த வீட்டை பூர்த்தி செய்திருக்கின்றார்கள். அதே போன்று ஏனைய முழுமையாக, அதாவது மக்கள் ஒன்றிய உறுப்பினர்கள், அதாவது விக்னேஸ்வராவில் உள்ள புலம்பெயர் தேசங்களிலே வாழுகின்ற அந்த ஒன்றிய உறுப்பினர்கள் தங்களின் முழுமையான பங்களிப்பினூடாக பல வகையான நலத்திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அவர்களுக்கு உண்மையிலே பாராட்டப்பட வேண்டும். மீண்டும் அவர்களை பாராட்டி கொண்டு இந்த வீடு அவர்களின் வடிவேல் சுபாஸ்கரன் அவர்களது மனைவியிடம் இன்று கையளிக்க இருக்கின்றது. அந்த நிகழ்வு தற்போது ஆரம்பமாக இருக்கின்றது. புரந்திரன் கனடாவைச் சேர்ந்த புலம்பெயர் அஜ்வேலி விக்னேஸ்வரா புலம்பெயர் தேசத்து உறவு புரந்திரன் அவர்கள் முதலாவது நாடாவை வெட்டி இந்த வீட்டை திறந்து வைப்பார். அச்சுவேலிதற்கு கிராம அலுவலர் வி கோபாலதாஸ் அவர்கள் இரண்டாவது நாடாவை வெட்டி அந்த பட அறையை திறந்து வைப்பார். மூன்றாவது அறைக்கான நாடாவை வெட்டுவதற்கு திரு வி அங்கரன் அவர்களும் செல்வநாயகம் கனடா பிரதேசத்தைச் சேர்ந்த ஒன்றிய உறுப்பினர் அவர்களும் இணைந்து இந்த நாடாவை வெட்டி வைப்பார்கள். சரி. இந்த வீடு முழுவதற்கான பேர் பலகையை திரைநீக்கம் செய்வதற்காக மஹிந்தன் சிவதாஸ் அவர்களிடம் நானும் இந்த பேர் பலகையை திரைநீக்கம் செய்து வைப்போம். இன்றைய இந்த புதுமனை துறப்பு நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற விக்னேஸ்வரா மக்கள் ஒன்றியத்தினுடைய பிரதிநிதிகள், அவருடைய வெளிநாட்டு வாழ் உறவுகள், இந்த வீட்டினுடைய உரிமையாளர் அவருடைய உறவுகள், இனிய விக்னேஸ்வரா மக்கள் ஒன்றியத்தினுடைய பிரதிநிதிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே இந்த விக்னேஸ்வரா மக்கள் ஒன்றியமானது பல்வேறுபட்ட சமூக மட்டத்தில் பொதுச் செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த டிட்வா புயலின் போதும் யாழ் மாவட்டத்திலும் வன்னி மாவட்டங்களிலும் கிழக்கு மாகாணங்களிலும் பல உதவிகளை இவர்கள் செய்திருக்கின்றார்கள். வெளிநாட்டில் வாழுகின்ற உறவுகள் தாமும் தம்முடைய குடும்பம் ஒன்று இல்லாமல் தாங்கள் உழைக்கின்ற பணத்தில் ஒரு சிறு துளியையாவது பொதுநலன் சார்ந்து செலவு செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்துடன் தங்களுடைய பணத்தினை அனுப்பி இன்றைய தினம் வடிவேலு சுபாஸ்கரன் என்பவருடைய இந்த வீட்டினை முழுமையம் பெற வைத்திருக்கின்றார்கள். அரச திணைக்களங்களால் வழங்கப்படுகின்ற உதவிகளுக்கு மேலாக இது போன்ற எங்களுடைய வெளிநாட்டு வாழ் உறவுகளால் வழங்கப்படுகின்ற உதவிகள் என்பது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியது. இன்னும் அவர்களுக்கு நாங்கள் ஊக்கத்தினை வழங்கி இந்த சமூக மட்ட செயற்பாடுகளுக்காக அவர்களுக்கு உந்துதலாக நாங்கள் நிற்க வேண்டும். அவர்கள் வெளிநாடுகளில் இருந்து அனுப்புகின்ற பணத்தினை பல இடங்களில் வேறுபட்ட செயற்பாடுகளை செய்யாமல் செயற்பாடுகளுக்கு பணத்தினை பெற்று ஊழல் செய்கின்றதும் அந்த நிதியினை துஷ்பிரயோகம் செய்கின்ற செயற்பாடுகள் பல இடங்களில் நடைபெற்று வருகின்றது.
இருந்தாலும் இந்த விக்னேஸ்வரா மக்கள் ஒன்றியத்தினுடைய இங்கே வாழுகின்ற பிரதிநிதிகள் வெளிநாட்டில் தம்முடைய உறவுகள் அனுப்புகின்ற இந்த பணத்தினை மிகவும் நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் பொது செயற்பாடுகளுக்காக பயன்படுத்தி வருவதை நான் அறிவேன். பல அவருடைய நல்ல செயற்பாடுகளை நான் அறிந்திருக்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்தில் இதுபோன்ற செயற்பாடுகளுக்காக அனைவருக்கும் இந்த கிராமத்தினுடைய கிராம அலுவலர் என்ற வகையில் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. இந்த வீட்டு நலத்திட்டம் தொடர்பாக திரு கமல்நாதன் அவர்கள் சிறு கருத்துரை வழங்குவார். அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எமது அழைப்பை ஏற்றி இங்கே வருகை தந்த ஓவியநிலை உடற்கல்வி ஆசிரிய ஆலோசகர் முருகதாசர் அவர்கள், மற்றது எமது கிராம உத்தியோகத்தர் அவர்களும், மற்றது எமது புலம்பெயர் வாழ் உறவுகள் அனைவர்களும் எமது அழைப்பை ஏற்று சிரமம் பாராது எவ்வளவோ இடைஞ்சல்கள் மத்தியிலே இங்கே வருகை தந்திருந்தார்கள். இதுக்கு ஒழுங்கமைப்பை எங்களுடைய அருள் அவர்கள் செய்திருந்தார்கள். இந்த வடிவேலு சுபாஸ்கரன் அவர்களுடைய ஞாபகார்த்தமாக எமது தேசத்தில் வாழுகிற புலம்பெயர் உறவுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த அவர்கள் தங்குவதற்கான இந்த வீட்டை விக்னேஸ்வரா மக்கள் ஒன்றியத்தின் அனுசரணையோடு அவர்களுடைய பணத்தின் மூலம் கொடுத்திருக்கிறார்கள். இதற்கு அவருடைய மனைவியார் எங்களிடம் எத்தனையோ தரம் வேண்டுகோள்கள் விடுத்திருந்தார், இந்த வீட்டை முடித்து தரும்படி கேட்டிருந்தார். அப்பொழுதும் எங்களுக்கு வேறு வேறு அபிவிருத்திகள் செய்கின்ற பணிகள் இருந்தபடியினால் கொஞ்சம் தாமதமாக ஏற்பட்டதாலும் இப்பொழுது அந்த நிவர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருந்தபடியால் இப்பொழுது ஏழுமான அளவு எங்களால் முடிந்தவரை நாங்கள் இந்த வீட்டை செப்பனிட்டு திருப்திகரமாக நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றோம். இதற்கு எங்களுடைய புலம்பெயர் வாழ் உறவுகளுக்கு எமது விக்னேஸ்வரா மக்கள் ஒன்றியம் சார்பாகவும் எங்களுடைய விக்னேஸ்வரா அச்சுவேலியத்திற்கு உறவுகள் ஊர் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம், நான் திருமதி சுபாஸ்கரன் கவிதா. எங்கள்ட வீடு வந்து முழுமையாக ஒரு குறையில் கிடந்தது. விக்னேஸ்வரா மக்கள் ஒன்றியத்தால் இவ்வளவு எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்து இல்லாமல் இந்த வீடு அப்படியோ இதாக இருந்தது. ஒருத்தரும் முன் வந்து செய்யவும் இல்லை. எங்களுக்கு விக்னேஸ்வரா மக்கள் ஒன்றியத்தால் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு இவ்வளவு ஒரு இதில் எங்களுக்கு பாதுகாப்பாக எங்களுக்கு ஒரு இதாக எழுதி எங்களுக்கு கட்டி ஒரு குறுகிய காலத்தில் நான் சொன்ன உடனே எல்லாரும் ஒத்துழைச்சி எனக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாரும் ஒத்துழைச்ச வழியாத்தான் எனக்கு ஒரு சரியான இதுண்டு வீடு நானும் பிள்ளைகளும் தனியாக பிள்ளைகள் இருக்கிறோம்ண்டு எல்லாரும் ஒரு என்னண்டு ஒரு பாதுகாப்பாக எனக்கு இருக்கிறதுக்கு எல்லாம் வசதியாக செய்து தந்திருக்கணும். எல்லாருக்கும் உதவி செய்த எல்லாரும் அண்ணா எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதுதான் வந்து விக்னேஸ்வரா மக்கள் ஒன்றியத்தால் அமரர் சுபாஷ் அண்ணாண்ட மனைவிக்கு கட்டி கொடுக்கப்பட்ட வீடு. கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைல்ஸ் பதிச்சிருக்கு. அறை பார்த்தீங்கன்னா ஒரு சாமி அறை, ஒரு சின்ன அறை, இங்கே ஒரு சின்ன ஸ்டோர் அறை மாதிரி ஒன்று கட்டியிருக்கணும். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிச்சன் உண்டு. இது வந்து சாமி அறை. இது வந்து ஒரு படத்தட்டுக்கே டைல்ஸ் பதிச்சிருக்கு.
பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு 3 ஜன்னல் இருக்குது. இதில் ஒரு பெரிய ஓப்பன் கதவு உண்டு. இதில் ஒரு 3 ஜன்னல் இருக்குது. இதாலேயும் வீட்டுக்கு வெளியில் போகலாம். வீட்டுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய வேப்ப மரம் ஒன்று இப்போ வளர்ந்து ஒன்று நிற்கிது. இங்கால ஒரு தென்னை ஒன்று நிற்கிது. அந்த இதில் ஒரு தென்னை ஒன்று நிற்கிது. பக்கத்தையும் ஒரு தென்னை. அதில் கிணறு வந்து குழாய் கிணறு ஒன்று நல்ல தொட்டி வசதியோடு இருக்குது. குழாய் கிணறு அடிச்சிருக்கு. எல்லோரும் தனுஷம் வியூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.